சின்ன பிள்ளைகளுக்கு பின்மா வரதை பத்தி பார்த்து வீடியோ போடலாம், ஆனா ரொம்ப லேட் பண்ணிட்டேன், சாரி மக்களே. மூணு ரீசனால தான் பிள்ளைகளுக்கு வந்து பின்வாம் வருது. ரீசன் என்ன அப்படின்னா, வெளியே போய் நல்லா விளையாடிட்டு அங்க இங்க கையை வச்சுட்டு அப்படியே வீட்டுல கையை கழுவாம சோத்துல கொண்டு கையை வைக்கிறது, அதாவது சுத்தபத்தம் இல்லைனால வரும்பத்துக்கோங்க. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைகிட்ட இருந்து இன்னொரு குழந்தைக்கு ஈஸியா வந்து பரவிடும். அதாவது தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய இனிப்பு ஆகாரங்கள் சாப்பிடனாலையும் வரும்பத்துக்கோங்க. வந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 நாள் கண்டினியூஸா நம்ம ஹோம் ரெமெடி எடுத்தாலும் சரியாகும். ஆனா என்ன பண்ணுவோம்னா, குடும்பம் நடத்தி முட்டையை போட்டு வச்சுட்டு போயிடும். 15ஆவது நாள் முட்டை பொறிச்சு மறுபடியும் ஒரு குஞ்சு உருவாகி அதுல இருந்து மறுபடியும் புழு வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க எந்த ஹோம் ரெமெடி எடுத்தனாலும் சரி, மோஸ்ட்லி 15 நாள் அதை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கணும். 15 டேஸ்ல என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓமத்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு காலையில ஒரு 3 நாள் சங்கு 15 நாளைக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பப்பாயா, பைனாப்பிள் வந்து 15 டேஸ் கண்டினியூஸா எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சுகரை கம்ப்ளீட்டா கட் பண்ணிடணும். பால் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கறதா இருந்தா அதுல வந்து இஞ்சியோ ஏலக்காவோ தட்டி போட்டு கொடுக்கணும். இஞ்சி, சுக்கு, ஏலக்காய் எதனாலும் தட்டி போட்டு கொடுக்கலாம். நார்மலா உங்க பிள்ளைக்கு இட்லிக்கோ தோசைக்கோ அதுக்கப்புறம் ஆம்லெட்லாம் போடும்போது என்ன ஊத்துறீங்களோ அதை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்க 15 நாளைக்கு. நைட் தூங்குறதுக்கு முன்னால மோஷன் போற இடத்துல வேப்பெண்ணெய் லைட்டா பட்ஸ் வச்சு தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளாங்கெட்ஸ், பெட்ஷீட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா தோச்சிருங்க. வேப்பில, வேலிப்பருத்தி இலையெல்லாம் அரைச்சு கொடுத்தா சரியாகும். ஆனா பிள்ளைகள் ரொம்ப ஆளும் குடிக்கிறதுக்கு ஆல்பெண்டசோல் அப்படிங்கிற ஒரு மெடிசன் ஹாஸ்பிட்டல் கொடுப்பாவ 6 மந்த் ஒன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் என் பிள்ளைக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. விளக்கெண்ணெயில பூண்டை பொரிச்சு கொடுக்குறது இதுதான் 100% எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது பார்த்துக்கோங்க. மாசம் ஒரு வாட்டி கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணிடுவேன். இதோட ரீல்ஸ் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணி கேளுங்க. சரி, அட்டா பாய்.